ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். 1 வீக்காகவே வந்து சம்மந்தமே இல்லாமல் நியூஸ்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து கணிச்சது தான். இது ஒரு 1 வீக்குக்குள்ளே வந்து ஏர்போர்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அறிவிப்பு வந்து குடுத்துருக்குறாங்க. தகவலை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். 2வது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மாத கடைசி வேறு. நம்மளுக்கு இன்றைக்கி தான் வந்து லீவ் கிடச்சிச்சு. மந்த்லி வந்து 1 டைம் வந்து தான் நம்ம வந்து லீவ் எடுக்கிறது. சரி, நம்ம லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்ம வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிங்க. முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமான ஒரு தகவலை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு 2 தகவலையும் வந்து பார்த்துட்டு போயிடலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. ஓகேவா? இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்களாக வந்து மூடியை தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தான் வந்து தெரியுமே எது சம்மந்தமாக வந்து இங்கே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நம்ம வந்து அதையும் வந்து சொல்லிகிட்டு இருக்க வேணாம். அதனாலேயே நிறையா இங்கே இருக்கக்கூடிய பயணிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ஊருக்கு போனாங்க. அது இல்லாமல் கையில் காசு இல்லாதவங்கலாம் ரொம்ப முழிச்சிக்கிட்டு போக முடியாத சுச்சுவேஷன்லேயும் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து இங்கே அலோன்ஸ் வந்து நேற்றுலேருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மதிய டயத்தில் வந்து வான்பரப்பை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருந்துச்சு. நம்ம வந்து அப்போயே வந்து கணிச்சாச்சு. மேபி வந்து நைட்டுக்குள்ளே வந்து அடுத்த தகவல் வந்து வெளியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன கணிச்சோமோ அது மாதிரியே வந்து நைட்டே வந்து அடுத்த அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. குவைத்தோட விமான பொது போக்குவரத்து ஆணையம் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணாங்க. குவைத்தில் சர்வதேச விமான நிலையம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய T4 மற்றும் T5 2 வந்து வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவங்களோட சேவையை வந்து தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவங்களோட விமான சேவையை வந்து இப்போ வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குவைத் ஏர்வேஸ் வந்து இப்போ ஒரு 17 இடங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களோட விமான சேவை வந்து தொடங்க போகிறாங்க குவைத் ஏர்போர்ட்லேருந்து. ஓகேவா? நீங்கள் திருப்பி நீங்கள் அங்கே தமாம் சைடு, கைசுமா சைடுக்கு வந்து யோசிக்க வேணாம். அதேமாதிரி ஜசீரா ஏர்வேஸும் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த சேவையை வந்து பயன்படுத்திங்க. மேபி இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறதுனால டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் இதாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாள் வந்து போகட்டும். இல்லைனா வந்து அடுத்த மாதம் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஸ்கூல்லாம் லீவ் விடும்போது நம்ம 5வது மாதம் கடைசி, 6வது மாதம் ஃபஸ்ட்டு இந்த இது தானே வந்து போவோம். அதே நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க. 2வது வந்து ஜசீரா ஏர்வேஸில் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி செக்இன் வந்து கட்டாயம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் டிக்கெட் வந்து போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கேட்டுக்கிடுங்க. குவைத் ஏர்வேஸில் இப்போ நீங்கள் டிக்கெட்டு போட போகிறீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் எந்த ட்ராவல் ஏஜென்சியில் வந்து நீங்கள் டிக்கெட்டு போடுறீங்களோ ப்ராப்பராக வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போங்க. அதுதான் வந்து நல்லது. முக்கியமான தகவலை வந்து நீங்கள் இங்கேருந்து நம்ம வந்து ஊருக்கு போவாங்கல்ல அவங்க, இல்லை அங்கேருந்து வரக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. அடுத்தது வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த புது விசாலாம் வந்து கையில் வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, குவைத்துலேருந்து இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக வர முடியாமல் ஹோல்ட் ஆகி நின்றுருப்பாங்கல்ல அந்த புது விசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க தாங்க வந்து ரொம்ப பாவம். ஏன்னா காசு கொடுத்து இல்லை ஃப்ரீ விசாவே வாங்கி வச்சுருந்தா கூட ஒரு மெடிக்கலே போட்டு வந்திருப்பாங்க. ஸ்டாம்பிங் அனுப்பிச்சி விட்டுட்டு ஏர்போர்ட் ஓப்பன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹோல்டுலேயே வந்து நின்றுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா காசு கூட கட்டி வந்து விசாவே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பாவங்க அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. நேற்று முந்தானேத்தே வந்து அவங்களுக்குலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால வந்து என்ட்ரி ஆக முடியாது. இனிமேல் வந்து அவங்களோட ஸ்பான்சர் வந்து திருப்பி வந்து புது விசா வந்து எடுத்து தான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க போட்ட மெடிக்கலு, ஸ்டாம்பிங் இதெல்லாம் வந்து பாவம் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வேதனை அதெல்லாம். ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்சியில் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த பழைய விசாவில் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் போட்டிருப்பீங்க. மெடிக்கல் போட்டது வந்து உங்களுக்கு வேலிடிட்டி வந்து ஒரு 2 மாதம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ புது விசாவோட அது வந்து அட்டாச்மெண்ட் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு பிற்பாடு புது விசா இனிமேல் வெளியாகி அந்த புது விசா உங்கள் கைக்கு வந்து, ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து உங்களால் வந்து அந்த மெடிக்கல்லே வந்து போட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி வர்றதே வந்து சிரமம் தான். டைம் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளெல்லாம் வந்து வர்றது வாய்ப்பு இல்லை. இனிமேல் நீங்கள் புது விசா எடுத்துக்கிட்டு இன்னுமே நீங்கள் வந்து புதுசாக மெடிக்கல் போட்டு ஸ்டாம்பிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு திருப்பிங்க வரா மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அமையும் போல் இருக்குது. அதனால் உங்களுக்கு விசா கொடுக்குற அந்த ஸ்பான்சர் கிட்ட நீங்கள் 1க்கு 2, 3 தடவை வந்து நீங்கள் கேட்டுங்க. சப்போஸ் வந்து பணத்தை கட்டி நீங்கள் வந்து விசாவை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. விசா கொடுக்குறவங்க அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் வந்து ட்ராவல் ஏஜென்சி கிட்ட ப்ராப்பராக வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. அதுமாதிரி இந்த விசிட்டிங் விசாலாம் உள்ளதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேற்று அந்த ஒரு அறிவிப்பு வந்து இருந்துச்சு. அதையும் பார்த்தேன். இப்போ விசிட்டிங் விசானா வந்து இப்போ குவைத்துக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறது மட்டும் வந்து கிடையாதுங்க. நிறைய நண்பர்கள்லாம் வந்து அது ஒரு தவறான ஒரு இதை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ஃபேமிலி விசிட் விசாவாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக, இல்லை ஒரு அரசாங்க ரீதி அந்த நிறுவனம் சம்மந்தமாக வராங்கல்ல இந்த விசிட்டிங் விசாவில், இப்போ அவங்களுக்காக எல்லாமே வந்து விசிட்டிங் விசாவில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேற்று அந்த தகவல் வந்துருந்துச்சு. அந்த தகவல் வரும்போதே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணது தான், இது மாதிரி வந்து ஏர்போர்ட் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு விசா சம்மந்தமாக வந்து அனௌன்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போயே வந்து புரிஞ்சுக்க வேண்டியது தான். அதேமாதிரி ஒரு 50% மேலே நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கர்ஸ் வந்து நாங்கள் வந்து அமர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வரும்போதும் சரி, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சந்தோஷமான செய்தி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பேட் நியூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புது விசாக்களுக்கு அது ஒரு பேடான ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு இல்லையா? அது மட்டும் என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சிங்க. ஃபைனலான ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருவோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆன்லைன்லேருந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மை ஐடென்டிட்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அந்த செயலி மூலிமா தான் நீங்கள் அந்த பணத்தை வந்து அனுப்ப முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹேக்கிங்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட்டு இப்போ தற்போது அந்த ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து பண்ணி வச்சுருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோக்களில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் டீட்டெயில்ஸாக வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு 8 மணிக்கு தான் வந்து பஸ்ஸு. மோஸ்ட்லி வந்து லீவுக்கெல்லாம் வந்து ஃபாயில் சைடுக்கு தான் வந்து போவேன். அதனால் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து கொடுக்குறோம். மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு உள்ள பதிவில் வந்து அடுத்தடுத்த தகவல்களை நம்ம வந்து கொடுப்போம். இதுக்கு பிற்பாடு வந்து நல்ல நல்ல தகவல்கள், நல்ல நல்ல அப்டேட்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். நீங்கள் குவைத்தில், தமிழ்நாட்டில், வேர்ல்டில் நடக்கிற முக்கியமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.